ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் வீலாக். நம்ம இன்னைக்கு எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, என் பொண்ணோட ஸ்கூலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா லாஸ்ட் வீக்கு ஃப்ரைடேவோட ஸ்கூல் வந்து ஓவர் ஆயிடுச்சு. அதாவது 1 இயர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நான் லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் வந்து நான் வந்து அனுப்பலை. ஆனால் வந்து ஃபைல்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே, ஃபேமிலியாகவே திரும்ப ஸ்கூலுக்கு போகலாம். ஏன்னா நான் இன்னும் வந்து என்னோட பொண்ணோட ஸ்கூலை வந்து நான் பார்க்கல. அதுக்கான சான்ஸும் எனக்கு கிடைக்கல. சரி ஓகே, லாஸ்ட் டே ஸ்கூலாவது நம்ம போய் ஸ்கூல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வரலாம் தான் நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் நம்ம நவம்பர் கடைசியிலே உங்களுக்கு ஸ்கூல்லாம் வந்து ஓவர் ஆகிடும். அடுத்து வந்து ஜனவரியில் வந்து ஸ்கூல் வந்து ரீஓப்பன் ஆகும். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் முடியும், ஜூனில் வந்து திறப்பாங்க. ஆனால் இங்கே வந்து நவம்பர்லேயே உங்களுக்கு முடிஞ்சிடும். ஜனவரியில் புது கிளாஸ் வந்து போவாங்க. ஸோ ஸ்கூல் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற ஏரியாவிலேருந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். நம்ம 20 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம் ஸ்கூல் வந்து எங்கே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸ்கூல் வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து லாஸ்ட் டே ஸ்கூல் வந்து 11:30க்கே க்ளோஸ்ட் பண்ணி எல்லா சில்ட்ரனும் வெளியே வந்துட்டாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1 o'clock தான் போனோம். ஸோ ஏன்னா அந்த ஃபைல்ஸை வந்து வாங்கணும் அப்படின்னு வந்து டீச்சர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த ஃபைல்ஸை மட்டும் வாங்குறதுக்கு தான் போயிருந்தோம். உள்ளே வந்து அந்த ஆஃபீஸ்லேயே வந்து ஃபைல்ஸை கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஃபைல்ஸை வாங்கிட்டு நாங்கள் திரும்ப வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 1:30 2 o'clock ஆகிடுச்சு. ஸோ குயிக்காக என்ன லஞ்சு செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தா இல்லை, தயிர் சாதம் அதுதான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ வந்து தயிர் சாதம் வச்சுருக்கேன். அதுக்கு வந்து சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் சிப்ஸ் தான் செய்ய போகிறேன். இந்த வாழைக்காய் சிப்ஸும் வந்து ஒரு வாழைக்காயிலே உங்களுக்கு நிறைய சிப்ஸ் கிடைக்கும். நல்லா வந்து மெல்லிஸாக நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியான வாழைக்காய் சிப்ஸ் வந்து கிடைக்கும். அந்த தோலை வந்து லேசாக வந்து பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு தின் ஸ்லைஸாக நாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து நைஃப் யூஸ் பண்ணி தான் கட் பண்ணேன். ஆனால் நீங்கள் வந்து கட்டர்லேயே வந்து ரொம்ப தின் ஸ்லைஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து அதில் மேலே இருக்கிற கொஞ்சமாக தண்ணி இருக்கும். அதெல்லாம் வந்து நல்லா தண்ணியெல்லாம் போகிறதுக்கு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்ருக்கேன். ஸோ பாத்திரமும் இருக்குது. ஸோ பாத்திரம் கழுவிட்டே நம்ம வந்து வாழைக்காய் சிப்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ தயிர் சாதத்துக்கு அந்த சிப்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு இந்த சிப்ஸை ஒன்றா எடுத்து போட்டுக்கோங்க. நீங்கள் மொத்தமாக போட்டிங்கன்னா அது எல்லாமே வந்து ஒட்டிக்கும். அதனால் வந்து தனித்தனியாக சின்ன ஸ்லைஸ் தனித்தனியாக எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகும். இது ஃப்ரை ஆகிறதுக்கும் ரொம்ப டைம்லாம் எடுக்காது, ரொம்ப சீக்கிரமாக வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு நல்ல ஒரு பொன்னிறம் வந்த பிறகு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடைசியில் நம்ம வந்து மிளகாய்த்தூளும் உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வறுத்து எடுத்துட்டேன். இதில் வந்து கடைசியாக நம்ம மிளகாய்த்தூளும் உப்பும் வந்து சேர்த்துக்க போகிறோம். இது வந்து தயிர் சாதம், பருப்பு சாதம், நார்மலாக உங்களுக்கு கிட்ஸ் ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து வாழைக்காலே சிப்ஸ் செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குன்னு தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சிப்ஸுக்கு செய்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.